ஹலோ கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வாழைக்கொல்லை கிராமத்தில் இருக்கிற அங்காளம்மன் கோயிலில் காப்பு கட்டும் நிகழ்ச்சியில் தான் இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடலூர் மாவட்டம் சிதம்பர வட்டம் வாழைக்கொல்லை எனும் சக்தி ஸ்தலத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலய திருவிழா இன்று கொடியேற்றம் மற்றும் காப்பு கட்டும் நிகழ்வோடு தொடங்கியிருக்கு. ஆதி கிரேதத்திற்கு முன்பு சிவபெருமானின் பிரம்மகத்தி தோஷத்தை நீக்கும் பொருட்டும் கலியுக மாந்தர்களுக்கு அருள்பாலிக்கும் பொருட்டும் புற்றுருவாகவும் நாகவடிவாகவும் திருவவதாரம் செய்து அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியாக சிதம்பரவட்டம் கதலிமாநகர் எனும் வாழைக்கொலைதனில் எழுந்தருளியிருக்கும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் அன்னை அருள்மிகு அங்காள பரமேஸ்வரிக்கு 10 நாள் திருவிழா உற்சவத்தை முன்னிட்டு காப்பு கட்டும் நிகழ்வு இன்று 29/2/2024 இப்போ நடந்துகிட்டு இருக்குது. அங்காளம்மனின் படைப்பரிவார தேவதைகளான பாவாடராயன், அகோர வீரபத்திரன், பிள்ளையார், அரியநாச்சியம்மன், பேச்சியம்மன் ஆகியவற்றின் ஆசியோடு காப்பு கட்டும் நிகழ்வு தொடங்கப்படும். இந்த நிகழ்வானது செம்படவர்களிடமிருந்து முதல் சீர்வரிசை பெற்று அந்த துணியில் அன்னப்பச்சி படம் வரைந்து அந்த கொடியானது கொடிமரத்தில் ஏற்றப்படும். இந்த நிகழ்வானது விண்ணை பிளக்கும் வான வேடிக்கையோடு வேட்டு சத்தங்களோடு கோயிலின் மணியோசை முழங்க தொடங்கப்படும். கொடியானது கொடிமரத்தில் ஏற்றப்படுவதற்கு முன் அங்காளம்மனின் போர்ப்படை தளபதியான பாவாடராயன் அமர்ந்திருக்கும் குதிரையின் வாயில் அந்த கொடியானது கவ்வப்பட்டு ஊர்வலமாக ஊர் முழுவதும் எடுத்துச் செல்லப்படும். இந்த நிகழ்வானது ஊரணி என்று அழைக்கப்படுகிறது. ஊரணி வருகையின் போது வீதியில் ஊர் மக்கள் வீட்டின் முன் தண்ணீர் தெளித்து கோலமிட்டு பாவாடராயனின் வருகைக்காக மக்கள் காத்திருப்பார்கள். ஊரணி கோயில் வந்து சேர்ந்த பிறகு அங்காளம்மனுக்கும் அதன் பரிவார தேவதைகளுக்கும் காப்பு கட்டும் நிகழ்ச்சி நடத்தப்பட்டு ஆலயத்தின் கொடிமரத்தில் கொடியானது ஏற்றப்படும். கொடி ஏற்றப்பட்ட பிறகு மகாதீபாராதனை முடிந்து காப்பு கட்டும் நிகழ்வானது முடிவடைகிறது. இந்த திருவிழாவானது 300 வருடமாக தலைமுறையாக இந்த வாழைக்கொல்லை ஊர் மக்களால் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த கோவில் கூலாப்படி, சேதியூர், நார்த்தங்குடி, ஓடாக்கண்ணலூர், வெய்யலூர், பரிபூர்ணத்தம் மற்றும் வாழைக்கொல்லை ஆகிய 7 கிராமத்திற்கும் உட்பட்டது. வாழைக்கொல்லை அங்காளம்மன் திருக்கோயிலின் தனி சிறப்புகள். இக்கோயிலின் புற்று சுயம்பாக உருவாகி கோயிலின் மேல் உள்ள உத்திரத்தை சென்று தொடும் அளவிற்கு வளர்ந்து கொண்டே இருக்கும் தன்மையுடையது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இக்கோயிலில் கொடுக்கப்படும் பிரசாதத்தை அருந்தியவுடன் மிக விரைவில் குழந்தை பாக்கியம் பெறுவார்கள். இத்திருக்கோயிலில் கொடுக்கப்படும் சுடுகாட்டுச் சாம்பல் விபூதியானது தீராத பிணிகளை தீர்த்து வைக்கும் அருமருந்தாக பயன்படுகிறது. இத்திருக்கோயிலின் பிரம்மோற்சவத்தில் சிவராத்திரி அன்று எடுக்கப்படும் அக்னி சட்டியானது இரவு 10 மணிக்கு புறப்பட்டு இக்கோயிலின் எல்லைக்குட்பட்ட 7 கிராமங்களுக்கு சென்று தீபாராதனை முடிந்து காலை 7 மணிக்கு மீண்டும் திருக்கோயில் வந்து இறங்கும் அற்புத சக்தி படைத்தது. இக்கோயிலில் மட்டும் அக்னி சட்டியானது வேப்பிலை இல்லாமல் வெறுங்கைகளால் எடுக்கப்படுகிறது. இது இந்த கோயிலின் ஒரு தனிச்சிறப்பு. இந்த அக்னி சட்டியை கண்டுகளிக்கும் வெளியூர் பக்த கோடிகள் மறுவருடம் இதனை பார்க்க தூண்டும் அற்புத சக்தி படைத்தது. தனது வாழ்வில் இத்திருக்கோயிலின் பிரம்மோற்சவத்திற்கு ஒரு முறை வருகை புரிந்து தங்கள் எண்ணத்தை இந்த அம்மனிடம் வேண்டினால் வேண்டியது வேண்டியபடி நடக்கிறது. மயான கொள்ளை உற்சவத்தில் கலந்து கொள்பவர்களின் பாவங்கள், பேய், பில்லி, சூனியம், வைப்பு முதலியவைகளும் பேய் பிசாசுகளும் இந்த அம்மனின் கடைக்கண் பார்வைப்பட்டாலே கதிகலங்கி ஓடிவிடும். இக்கோயிலின் பெரிய ஆலய மணியானது கிராமத்தில் தீ விபத்து மற்றும் அசம்பாவித நேரங்களில் அபாய மணியாகவும் பயன்படுகிறது. இத்திருக்கோயில் அம்மன் வல்லாள கோட்டையை அழிப்பதற்காக தனது கணவரான தில்லை நடராஜரை வணங்கி விடைபெற்ற சென்ற இடமாகும். நீண்ட நாள் திருமண தடை, தீராத நோய்கள், துன்பம், துயரம், கஷ்டம் உடைய அன்பர்கள் அம்மனை வேண்டிக் கொண்டு 3 முறை பௌர்ணமி ஊஞ்சல் உற்சவத்தில் கலந்து கொண்டால்
இவைகள் அனைத்தும் நீங்கி வாழ்வில் சுபிட்சம் உண்டாகும். இத்திருக்கோயில் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் கீழ் இயங்கி வருகிறது. இப்படிப்பட்ட கலியுக கண்கண்ட தெய்வம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஆதிசக்தி, அங்காள சக்தி, ஆங்கார சக்தி, ஆதிபராசக்தி, ஆங்காரி, ஓங்காரி, வல்லாளனை கொன்ற வல்லவியான அங்காள பரமேஸ்வரியை கண்டு தரிசிக்க வாழைக்கொல்லை கிராமத்திற்கு வருகை புரிந்து எல்லையில் அருள்பாலிக்கும் காளி ஈஸ்வரியை தரிசித்து வாழ்வில் மேன்மையடைய அன்புடன் வேண்டுகிறோம். கோயிலின் திருவிழா விவரங்கள். இத்திருக்கோயில் ஒவ்வொரு வருடமும் மாசி மாதம் பஞ்சமி அன்று காப்பு கட்டி கொடியேற்றி அமாவாசையன்று மயான கொள்ளை உற்சவம் நடைபெறுகிறது. முதல் நாள் காப்பு கட்டுதல், கொடியேற்றம், சக்தி கரகம் புறப்பாடு. இரண்டாம் நாள் உச்சிக்கொப்பரை புறப்பாடு. மூன்றாம் நாள் சுத்துக்கொப்பரை புறப்பாடு. நான்காம் நாள் வல்லாளன் படை உருவாதல். ஐந்தாம் நாள் வல்லாளன் படை விரிவடைதல், அம்மன் வீதியுலா. ஆறாம் நாள் வல்லாளன் படையை ஈஸ்வரி அழித்தல், குடல் புடுங்கி மாலை. ஏழாம் நாள் அக்னி சட்டி, அம்மன் வீதியுலா. எட்டாம் நாள் அக்னி கரகம், அம்மன் வீதியுலா. ஒன்பதாம் நாள் அக்னி கபாலம், அம்மன் வீதியுலா. பத்தாம் நாள் மயான கொள்ளை உற்சவம். 12ஆம் நாள் மஞ்சள் நீர் விளையாட்டு மற்றும் காப்பு கலைத்தல் உற்சவம் நடைபெறுகிறது. இது மட்டுமன்றி சாகை வார்த்தல், ஆடிப்பெருக்கு, நவராத்திரி கொலு, ஒவ்வொரு மாதமும் அமாவாசை, பௌர்ணமி ஊஞ்சல் உற்சவம், சொக்கட்டான் கொளுத்துதல் மற்றும் திருவிளக்கு பூஜையும் சோமவாரமும் பிரதோஷம் இதர உற்சவங்களும் வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. இக்கோயிலின் அபிஷேக பலன்கள். பாலபிஷேகம் ஆயுள் விருத்தி, நல்லெண்ணெய் அபிஷேகம் சுகம் தரும், நெய் அபிஷேகம் சொர்க்க வாழ்வு தரும், தயிர் அபிஷேகம் குழந்தை பாக்கியம், பஞ்சாமிர்த அபிஷேகம் வெற்றிகள் குவியும், எலுமிச்சம்பழம் அபிஷேகம் மரண பயம் அகற்றும், இளநீர் அபிஷேகம் வசதி வாய்ப்புகள் பெருகும், அன்ன அபிஷேகம் உயர்வான நிலை உண்டாக்கும். இக்கோயிலில் அமைந்திருக்கும் அங்காளம்மனின் சிறப்பம்சம். அங்காளம்மனின் சிரசின் பின்புறத்தில் அக்னி சுடர் காணப்படுகிறது. பஞ்சபூதங்களில் அக்னி மிகவும் ஆபத்தானது. இந்த அக்னியையே தனது சிரசில் தாங்கியுள்ளதால் பஞ்சபூதங்கள் எனக்குள் அடக்கம் என்பதற்கான அர்த்தத்தை இந்த வாழைக்கொல்லையில் உள்ள அங்காளம்மன் தருகிறது. அங்காளம்மன் 4 கரங்களிலும் வைத்துள்ள ஆயுதங்களின் விபரம். வலது கரத்தில் உடுக்கையை ஏந்தியவாறு அமைந்திருப்பது கரநாத கீதத்தை உலகுக்கு ஒளி காட்டும் தத்துவமாக அமைகிறது. ஆகவே இவற்றை கொண்டு ஒளி ஓசையினால் அனைத்து சக்தியையும் கட்டுப்படுத்தும் என்பதற்கான அர்த்தம்தான் உடுக்கை. வலது திருக்கரம் மற்றொன்றில் கத்தியை ஏந்தியுள்ளது. இது வெட்டுதல், குத்துதல், களைத்தல், அறுத்தல், நசுக்குதல் என்பதற்கேற்ப தீய எண்ணங்களை அழிக்க, நசுக்க, குத்த, களைய, அறுக்க ஆகியவற்றிற்காக கத்தியை ஏந்தியுள்ளது. இடது திருக்கரம் ஒன்றில் திரிசூலம் ஏந்தியுள்ளது. இது ஆற்றல் மிகு சக்திகளான இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி இவைகளுக்கு நானே அதிபதி என்பதை உணர்த்தவே திரிசூலத்தை ஏந்தியுள்ளது. இடது திருக்கரம் மற்றொன்றில் கபாலத்தை ஏந்தியுள்ளது. இது படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்ற 5 தொழிலுக்கும் நானே நாயகி என்பதை உணர்த்தவே அங்காளம்மன் தன் கையில் கபாலத்தை ஏந்தியுள்ளது. பாத அமைப்பு. தனது பாதத்தில் வண்டய மணியோசையில் அமைக்கப்பட்ட சிலம்பினை அணிந்து கொண்டு கம்பீர தோற்றத்துடன் இடது திருக்காலை வலது திருக்கால் மீது போட்ட வண்ணம் இருப்பது அனைத்து ஆற்றலும் தனக்கே என்ற கம்பீரத்துடன் அமர்ந்து தனது வலது திருக்கால் பிரம்மாவின் தலையினை மிதித்த வண்ணம் உள்ளது. இது படைத்தல் தொழில் செய்யும் பிரம்மாவாக இருந்தாலும் தவறு செய்தால் தருமத்தின்படி தண்டிக்கப்படுவார்கள் என்ற தத்துவத்தை உணர்த்துகிறது. அனைத்து பக்த கோடிகளும் வருக, அம்மனருள் பெறுக என்று கூறி விடைபெறுகிறோம். உங்கள் தமிழ் ஜியோ பாலிடிக்ஸ் அருள் சேனல் டீம். அருள்மொழி செல்வன், உங்கள் முகிலன். நம்ம கோயிலோட 10 நாள் திருவிழாவையும் நம்மளுடைய தமிழ் ஜியோ பாலிடிக்ஸ் யூடியூப் சேனலில் பார்த்து மகிழுங்க. நன்றி, வணக்கம்.